ஒரு நம்பருக்கு எத்தனை தடவை கால் பண்ணிருக்கா பாருங்க. எப்படி சேவ் பண்ணிருக்கா தெரியுமா? டார்லிங்கா என்னெல்லாம் அனுப்பியிருக்கா பாருங்க. கருமம் கருமம். இந்தாங்க. அப்பா என் போன் யாரடி அவன்? யாரடி அந்த டார்லிங்? படிக்க காலேஜ் அனுப்பிச்சா படிச்சுட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வரணும். இப்படி ஊர் சுத்த கூடாது. அப்பா பாருங்கப்பா, அம்மா இப்படி அடிக்க. நீ என்ன பண்ணாலும் கொஞ்சிக்கிட்டே இருப்பேன்னு நினைச்சியா? யார் அவன் சொல்லு. அவன் யாருன்னு கேட்டேன். யாரடி சொல்லி தொலை. அவங்க வீட்டுல சொல்லிடுவான். அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்களே வந்து பேசுவாங்கப்பா. ஓ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? நீயே மாப்பிள்ளை தேடிக்கிட்டியா? அப்புறம் நான் எதுக்கு வெள்ளையும் சொல்லியுமா இந்த வீட்டுல தெரியணும்? வயசு பிள்ளைக்கு செல்லம் கொடுக்க வேணாம்னு எவ்வளவு தூரம் அடிச்சு சொன்னேன், கேட்டீங்களா? உங்ககிட்ட எப்படி எதிர்த்து பேசுற பாருங்க. அம்மா எதிர்த்து பேசலம்மா. அவன் யாருன்னு சொல்ல போறியா இல்லையா? சொன்னா நீங்க அவனை சும்மா விட மாட்டீங்கப்பா. நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்ட? அவ்வளவு அழுத்தம் உனக்கு. நீ சொல்லலன்னா கண்டுபிடிக்க தெரியாது. எல்லாம் தெரிஞ்சுதான் போனா போதுன்னு விட்டு வச்சிருக்க. நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிற மாதிரி இந்த விஷயத்தையும் எடுத்து பண்ண நினைச்சியா? கொலை பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. எனக்கு உன் ஆசையை விட என் மரியாதை தான் முக்கியம். நீ கூட்டு வர பையனை கல்யாணம் பண்ணி வச்சா நாளைக்கு நான் தெருவில் போனா எவனாவது மதிப்பானா? உன்னை நான் எப்படி கூப்பிடுவேன்? வாடாமா, போடாமா, சாப்பிட்டியாடாமா, ஆம்பளை புள்ள மாதிரி வளர்த்தல. என்ன காரியம் பண்ணிருக்க நீ? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நாளையில இருந்து நீ காலேஜுக்கு போக முடியாது. வீட்டு படி தாண்ட முடியாது சொல்லிட்டேன். நீங்க அவனை ஏதோ பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு சொல்றேன். இனி இவ இந்த போனை யூஸ் பண்ணக்கூடாது. வீட்டு லேண்ட் லைனையும் யூஸ் பண்ணாம பாத்துக்க. அடங்கல நான் சொல்லு, எல்லா லைனையும் புடிங்க போட்டுறேன். காலேஜுக்கு போய் கிழிச்சதெல்லாம் போதும், வீட்டோடய கிடைக்கும். அப்பா, இவளுக்கே இவ்வளவு அழுத்தம்னா இவளை பெத்த அப்ப எனக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்கும். ஏய், இந்த போன்ல இருந்து அவனுக்கு போடு. அவன் யாருன்னு அந்த ராஸ்கல் கிட்டே கேட்போம். அப்பா அப்பா வேணப்பா. அம்மா அம்மா வேணாம்மா. அம்மா அம்மா அம்மா. ஏய் சும்மா. என்ன ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுங்க. இவ வீட்டை விட்டு வெளியே போகாம பாத்துக்க. அப்படி போனா உன்னை தொலைச்சிருவேன், ஜாக்கிரதை. ஜெய் துரோகி. அந்த மனுஷன் எப்படி நம்பினார் உன்னை? ஒரே நிமிஷத்துல இப்படி ஆக்கிட்டியடி. பேசாத. இந்த படியை இனிமே தாண்டின பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னுடுவேன்.
ஜீவா, ஜீவா என்னடா நீ ஏய், பாத்து வரணும் ஏய், கல்யாணத்தை வச்சுக்கிட்டு உன்னை வெயிட்டுக்கு யாரா வேலை பார்க்கச்சுனா ஒண்ணும் இல்ல, அடிபடுதுனா ஒண்ணும் இல்ல. நீ உள்ள வந்து வர பாரு. என்னடா நீ ஒண்ணும் இல்ல. ஒருவேளை விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? இவன்கிட்ட இதை பத்தி எப்படி பேசுறது? கொண்டா கொண்டா நான் எடுத்து வைக்கேன். அந்த லிஸ்ட்ல இருக்கலாம் சரியா இருக்கான்னு பாரு. என்னமா வேணும்? குலோப் ஜாம் பாக்கெட் ஒன்று கொடுங்க. என்ன மூர்த்தி தம்பி வீட்ல கல்யாணம் போல? எங்க ஜீவாவுக்கு தான் கல்யாணம். அதுக்குள்ள ஊருக்குள்ள தெரிஞ்சு போச்சோ? யார பார்த்தாலும் உங்க வீட்டு கல்யாணத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்காங்க. நாங்க பெருசா வளர்ந்தோம்ல, அதான் ஊர்க்காரன் போற பேசலாம். எவ்வளவுண்ணே? இது 99 ரூபா. 1 ரூபா சில்லற இல்ல. சாக்லேட் வாங்கிடுதா? பரவாயில்லண்ணே, ₹1 நாளைக்கு வாங்கிக்கிறேன். நல்லவளா இருக்காடா. நம்ம வீட்டுல விசேஷம் நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற விசேஷம் இது. அப்பெல்லாம் நமக்கு பெருசா நடத்த முடியல. நம்ம ஜீவா கல்யாணத்தை ஊரே பாராட்டுற அளவுக்கு பெரிய அளவில் நடத்திருந்தா. உங்க அப்பா பாண்டியன் உயிரோடு இருந்தா எப்படி நடத்திருப்பாரோ அதே மாதிரி நடத்திருந்தா. என்னடாச்சு உனக்கு? என்னடா இது? அங்க போனா கீழே விழுத, இங்க வந்தா கீழே போடுத. எப்பவும் கவனமா இருப்பிய? உன் கவனம் என்னடாச்சு? ஏய் முருகா இருக்கட்டும். பரவாயில்லண்ணே, நான் அள்ளிடுறேன். விளையாட்டு பிள்ளையெல்லாம் இருக்கான். கொஞ்சம் பொறு, மிதிச்சிடாத. வா, வா. தனோ, மூர்த்தி அப்பா நேத்து கனவுல வந்தாரு. இந்த கல்யாண பேச்சை எடுத்ததுல இருந்து 2 நாளைக்கு ஒரு தடவையாவது கனவுல வந்துடுறாரு. அதுக்கு முன்னாடி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? கேக்குறியா நீ? கேட்டுட்டு இருக்கேன் அத்தை. அவருக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல ரொம்ப சந்தோஷம்தான். முருகனையும் அவர் தானே வளர்த்தாரு. அவன் மகன் நம்ம வீட்டுக்கு வர்றதுல அவருக்கும் சந்தோஷமா தானே இருக்கும். என்னதானோ? ஹாய் அத்தை. வாமா. ஹாய்க்கா. இத பாரு புள்ள, இப்படி அடிக்கடி இங்க வரக்கூடாது. அக்கம் பக்கம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க அத்தை? கல்யாணம் நிச்சயமான பொண்ணுங்க வீட்ல தாண்டி இருக்கணும். அடிக்கடி வெளியில சுத்தக்கூடாது. அதுக்கு நீங்க நிச்சயதார்த்தத்தை சீக்கிரமா வச்சிருக்கணும். கல்யாணத்துக்கு முத நாள் யார் வைக்க சொன்னது? கல்யாண தேதி குறிச்சாலே நிச்சயம் பண்ணதா தாண்டி அர்த்தம். அப்ப கல்யாணத்தையாவது சீக்கிரமா வச்சிருக்கணும்ல. உங்களை யாரும் அதை கொண்டு போய் அடுத்த மாசம் வைக்க சொன்னாங்க? இவளுக்கு
இவளோட ஆத்தா வாய் தானோ. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நான் உங்க கால்ல வேணாலும் விழுறேன். ஏய் ஐயோ வந்த விஷயத்த மறந்துட்டு பாருங்க. நீங்க அம்மா கிட்ட அளவு பிளவுஸ் கேட்டிருந்தீங்களாமே, ம், அத அம்மா கொடுத்து அது விட்டாங்க. தனத்துக்கிட்ட கொடு. அக்கா இந்தாங்க அக்கா. எக்கோ என்னக்கா டல் அடிக்கிறீங்க? நைட்டு தூங்கலையா? ஒன்றும் இல்லை, சின்னதாக தலைவலி. மாத்திரை வாங்கிட்டு வரவா? இல்லை வேண்டாம், அதுவா போயிடும். ஆமா அளவு பிளவுஸ் கேட்டிருந்திய சரிதான். எப்ப கல்யாண புடவை எடுக்க போறீங்கன்னு அம்மா கேட்டுச்சு. ஆமா, எப்ப புடவை எடுக்க போறோம்? ஏன் தானோ நீ என்ன அதை பத்தி பேசவே இல்ல? நான் என்னத்த சொல்றது, என்னைக்குனாலும் போலாம். என்னைக்குனாலும் எப்படி போறது? நீ போய் ஜோசியர்கிட்ட அதுக்கும் ஒரு நல்ல நாளை கேளு. சீக்கிரமா தேதியை கேளு. ம் சரிங்க அத்தை. அக்கா இப்ப கேக்குறீங்களா? இல்லை, நான் கேட்டுட்டு ஃபோன் பண்ணுறேன். சரிக்கா. ஐயோ மறந்துட்டேன். அத்த ம்? உங்களுக்கு உளுந்த வடை பிடிக்குமாமே? உனக்கு யார் சொன்னா? அப்பா தான் சொன்னாங்க. அத நானே என் கையால செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கடவுளே முருகா, தனித்தனியா இருந்தவங்கள ஒண்ணு சேர்த்துட்டு நடக்காதுன்னு எப்படி சொல்றது? அத்தை முல்லை யாரோட சந்தோஷமும் கெடக்கூடாது. எல்லார் சிரிப்பும் இப்படியே இருக்கணும். அதே சமயம் ஜீவாவும் கஷ்டப்படக்கூடாது. அவன் நினைச்சதும் நடக்கணும். இது எப்படி எப்படி செய்ய போற? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ சாரிக்கா, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மறந்துட்டேன். என்னங்க இருக்கட்டும் இல்ல, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். தனோ, ம்? ரொம்ப நேரம் உட்காந்து முதுகு வலிக்குதும்மா. உள்ள கூட்டிட்டு போய் படுக்க ஐயோ வைக்கிறீங்க. அக்கா நீங்க இருங்க, நான் கூட்டிட்டு போறேன் அத்தை. முல்ல, அத்தைக்கு மாத்திரை கொடுக்கணும், நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன் மாமா. கரெக்டா வந்து நிக்கிறிய. என்னன்னே தெரியல மாமா, இப்பெல்லாம் உங்களை நிமிர்ந்து பார்க்கவே முடியல. கூச்சமா இருக்கு மாமா. மாமா இந்தாங்க வடை எடுத்துக்கோங்க. இல்லை வேண்டாம். மாமா நானே பண்ணது மாமா, எடுத்துக்கோங்க. இல்லை இப்போ வேண்டாம். அக்கா வடையை எடுத்துக்க சொல்லுங்க அக்கா. அவன் ஆயில் ஐட்டம் எதுவும் சாப்பிட மாட்டான், அதான் வேண்டான்னு சொல்றான். அண்ணன் உங்ககிட்ட பணம் வாங்கிக்க சொன்னாரு, எங்கே வச்சிருக்கீங்க? பீரோல தான் இருக்கு ஜீவா, சாவி மேலதான் இருக்கு. நான் தான் சொன்னேன்ல,
ஆயில் ஐட்டம் பிடிக்காதுன்னு. வடையில ஆயில் ஓகே, நான் என்ன என் மூஞ்சில ஆயில் ஊத்தி வச்சிருக்கேன்? என்ன பார்த்தா கொஞ்சம் சிரிக்கலாம் இல்லக்கா, எப்படி இருக்கனாவது கேட்கலாம்ல. ஒன்னும் இல்ல. ஜீவா எப்பவுமே இப்படித்தானே முல்ல, கொஞ்சம் கூச்சப்படுவான். உனக்கு தெரியாதா என்ன? முன்னாடியாவது பரவாயில்லக்கா, அங்க எங்கே டிராப் பண்ண சொல்லியாவது வண்டியில ஏறி போவேன். இப்ப அதுவும் இல்ல. வண்டியில போகும்போது கை காமிக்கிற நிறுத்தாமலே போகுது. பாத்திருக்க மாட்டான். சும்மா குழந்தைனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கக்கா, எனக்கும் கொஞ்சம் பண்ணுங்க. வண்டியில பார்க்கல சரி, இப்ப பார்த்தாகல, ஏன் மூஞ்சியை திருப்பிட்டு போகணும்? அவன் எங்க திருப்பிட்டு போனா? வேலையா தானே உள்ள போனா. பணம் எடுக்க தானே வந்தாக, 5 நிமிஷம் கழிச்சு எடுத்தா அந்த பணம் என்ன ஓடியா போக போகுது? சாரிக்கா, உங்ககிட்ட இதையெல்லாம் கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? கஷ்டமா இருக்குக்கா. நான் தான் நம்ம மாமா, இது நம்ம வீடுன்னு ஓடி ஓடி வரேன். ஜீவா மாமா ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு எத்தனை நாள் ஆகுது, ஒரு நாள் கூட வீட்டுக்கு வரலக்கா. அது கூட விடுங்க, வர வேண்டாம். ஒரு போனாவது பண்ணலாம்லக்கா. நானும் போனை வச்சுக்கிட்டு டே நைட்டுன்னு எத்தனை நாளா தெரியுமாக்கா வெயிட் பண்ண. ஒரு போன் இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல. நான் போன் பண்ணாலும் நான் வேலையா இருக்கேன்னு கட் பண்ணிடுறாங்க. கல்யாணத்துக்கு நாள் குறிச்சுட்டா இத பண்ணணும் அதை பண்ணணும்னு எவ்வளவு ஆசையா இருந்த தெரியுமாக்கா, ஒண்ணுமே நடக்கலக்கா. நான் ஒரு லூசு, கொஞ்ச நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் வருத்தப்படுறேன் பாருங்க. இப்ப பேசினாலும் பேசலனாலும் மாமா என்னதானே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு மாமாவுக்கு இருக்கு. இப்ப நான் மிஸ் பண்ணதெல்லாம் சேர்த்து மாமாவை டார்ச்சர் பண்ண போறேன் பாருங்க. அக்கா இது புடிங்களேன். அக்கா அல்பமா பாக்ஸ் எடுத்துட்டு போறேன்னு நினைக்காதீங்க. எங்க அம்மா பொண்ணை கூட கொடுக்குது, ஒரு பாத்திரத்தை கொடுக்காது. போன உடனே கேக்கும், திட்டு வாங்க முடியாது இல்லக்கா. அதான் பிளவுஸ் எடுத்து இங்க வச்சிருக்கேன். நான் என்னதான் இங்க வெயிட் பண்ணாலும் மாமா வராது. நீங்க சொல்லிடுங்க அக்கா. பாய்க்கா. முல்ல பேசினதெல்லாம் கேட்டியா? இவ ஏற்கனவே என்கிட்ட சொன்னா, நீ போன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறேன்னு. அப்பவும் எனக்கு உரைக்கவே இல்லை. இவ கூட தான் பேசுறேன்னு நானா நினைச்சுக்கிட்டேன். என் பைத்தியக்காரத்தனத்துக்கு உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன் பாரு. எல்லாருக்குமே உண்மை தெரியணும் அண்ணி. இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனது தெரிஞ்சதுல இருந்து அந்த பொண்ணுகிட்ட என்னால சகஜமா பேச முடியல. அங்க அவ கஷ்டப்படுறா, இங்க எனக்காக முள்ள கஷ்டப்படுறா. என்னால இவங்க 2 பேரும் கஷ்டப்படுறத பார்க்கவே முடியல அண்ணி. எல்லாருக்கும் உண்மை தெரியறதா நல்லது அண்ணி. ஆனா எப்படிரா, ஒன்னும் புரியலையே. அண்ணங்கிட்ட பேசிட்டீங்களா? நீ விரும்புற பொண்ணு யாருன்னு கேட்டாரு. அதையே உன்கிட்ட கேட்கலையே. யாருடா அந்த பொண்ணு? அந்த புள்ள பேரு மீனா. எந்த மீனா? ஜனார்த்தனனோட பொண்ணு.